ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஷின்சானில் ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஸ்டார்டிங்கில் மிக்ஸி ஷின்சானோட பல்ல நல்லா தேய்ச்சிட்ருக்காங்க. ஸ்கூலுக்கு சீக்கிரமாக போகணும். ஆனால் ஷின்சான் வந்து எப்பயும் போல் வந்து ஆத்தமுக்குள்ளே போய் உட்காந்துக்கலாம். அதனால டைம் ஆனதுனால பஸ்ஸு கிளம்பிடுச்சு. அதனால் மிக்ஸியை வந்து சைக்கிளில் ஓட்டிகிட்டே போய் அவனை ஸ்கூலில் விட்றாங்க. சைக்கிள் ஓட்டின டயரில் வந்து உட்காந்துருக்காங்க. நேரம் வந்து ஒரு ஸ்க்ரீன் வந்து ஒன்று ஆடுது. அதுலேருந்து வந்த லைட் வந்து ஷின்சானோட டைனோசார் பொம்மைக்குள்ளே போய் அந்த டைனோசார் பொம்மைக்கு உயிர் வந்தது. அதுக்கடுத்து அங்கே சீனை கட் பண்ணி ஷின்சான் வந்து வீட்டுக்குள்ளே வர மாதிரி காமிக்கிறாங்க. ஷின்சானோட சாக்கோப்பி யாரும் சாப்பிட்றதுனால மிக்ஸி கிட்ட வந்து அவன் வந்து என்னோட சாக்கோப்பி யார் சாப்பிட்டா எனக்கு சாக்கோப்பி வேணும் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அதை கேட்டு மிக்ஸி கண்டுக்காமல் போயிட்டாங்க. அதை பார்த்துட்டே அப்படியே ஷின்சான் நிற்கிறான். அதுக்கடுத்து அந்த சீனை கட் பண்ணிட்டு ஹாரி வீட்டுக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. அங்கே யாருமே இல்லை. ஷீரை வந்து நல்லா குலைச்சி அங்கே அந்த ஸ்க்ரீனை வந்து காமிக்குது. ஸோ வந்து ஹாரி வந்து அந்த ஸ்க்ரீனை எப்படி தள்ளிட்டு பார்க்குறாரு. பார்த்தா அந்த சைடு ஒரு உலகமே இருக்குது. அதுக்கடுத்து அங்கே உள்ளே போய் பார்த்தோன்னா ஒரு மான்ஸ்டர் இருக்குது. அதை பார்த்துட்டே அப்படியே நிற்கிறாரு. நேரம் வந்து ஷின்சானும் ஹேமாவரியும் வராங்க. மிக்ஸி எங்கன்னு ஹாரி வந்து ஷின்சான் கிட்டே கேட்கும்போது ஷின்சான் வந்து தெரில அந்த மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து அங்கே வந்து ஒரு சூப்பர்மேன் மாதிரி ஒரு பொண்ணு வந்து அந்த மான்ஸ்டரை அடித்து போட்டுரு. ஸோ அந்த மான்ஸ்டர்லேருந்து ஒரு லைட்டு மாதிரி அந்த பொண்ணுக்குள்ளே போகுது. அதுக்கடுத்து மிக்ஸி கொஞ்சம் நேரம் கழித்து அந்த டைனோசார் பொம்மையோடு வராங்க. அதுக்கடுத்து எல்லோரும் அவங்களோட உலகத்துக்கு போயிடுறாங்க. அந்த டைனோசார் பொம்மைக்கிட்ட ஏன் இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ்லாம் நாங்கள் அழிக்கணும் அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ வந்து நீங்கள் தான் இந்த உலகத்தை காப்பாற்றணும், நீங்கள் உங்களோட ஃப்யூச்சர் உலகத்தை தான் இவ்வளோ நேரம் காப்பாற்றிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து அங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப் இருக்குது, அதுக்குள்ளே மான்ஸ்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கடுத்து அந்த டைனோசார் பின்னாடியிலேருந்து ஒரு லைட் வருது. அந்த ஸ்க்ரீனும் ஆட ஆரம்பிக்குது. அடுத்து வந்து இப்போ வந்து அந்த மான்ஸ்டர் வந்துருச்சு போல் அப்படின்னு அந்த டைனோசார் சொல்லுது. உடனே அங்கே எல்லோரும் போய் பார்க்குறாங்க. அங்கே மான்ஸ்டர் இருக்குது. அந்நியாராக மிக்ஸி வந்து அந்த டைனோசார் பொம்மையை எடுத்து உருமாற்றம் அந்த மாதிரி சொல்லி அந்த சூப்பர் ஹீரோ பொண்ணாக பாடுறாங்க. அதுக்கடுத்து ஷின்சானும் ஹாரியும் ஷாக் ஆகிட்டு பார்க்குறாங்க. அவங்க வந்து அந்த மான்ஸ்டரை அழிக்கவும் அந்த மான்ஸ்டருக்குள்ளேருந்து அந்த லைட் உள்ளே வந்தது. அதுக்கடுத்து இப்போ ஹாரி அந்த பொம்மையை எடுத்து உருமாற்றம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவரும் ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறிடுறாரு. அதுக்கடுத்து அவரும் வந்து ஒரு மான்ஸ்டரை வந்து அழிக்கிறாரு. அந்த மான்ஸ்டர்லேருந்து வந்து ஒரு லைட்டு ஹாரிக்குள்ளே போயிடுது. அதுக்கடுத்து எல்லோரும் அந்த மாதிரி ஃபைட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதுக்கடுத்து நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுமா அந்த மாதிரி தான் அந்த டைனோசார்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் பண்ணி தான் ஆகணும், அப்படின்னா தான் உங்களோட ஃப்யூச்சர் உலகத்தை நீங்கள் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நாங்கள் காப்பாற்றுறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு எல்லோரும் தூங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் ஹாரி வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு ஜூஸ் குடிச்சிட்ருக்காரு. நேரம் வந்து அந்த டைனோசார் பொம்மை கூப்பிடுது. அங்கே போய் பார்த்தா இன்னொரு மான்ஸ்டர் வந்து போல். ஸோ ஹாரி வந்து சூப்பர் ஹீரோ மாதிரி அதை அட்டாக் பண்ணுறாரு. உடனே அந்த அட்டாக் ஆகி அந்த மான்ஸ்டர் வந்து இதாகிடுது. அதுக்கடுத்து ஹீமாவரி வந்து போகிறா. அந்த மாதிரி எல்லாருமே வந்து ஹீமாவரி வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறி அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ணுறான். அந்த மான்ஸ்டர் ஹீமாவரியை பிடிச்சிடுறேன். ஹீமாவரி வந்து கத்தியே அந்த மான்ஸ்டரை வந்து இதாக வச்சிடுறா. ஸோ வந்து எப்பயும் போல் அந்த லைட்டு வந்து ஹீமாவரிக்குள்ளே போயிடுது. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு நாளும் ஒரு நாள் அப்படியே பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லா மான்ஸ்டரையும் கொண்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து இவங்க அப்படி பண்ணுறதுனால இவங்க வீடே இவங்க கவனிச்சிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால வந்து வீடு வந்து குப்பை மாதிரி கிடக்கு. அதுக்கடுத்து எல்லோரும் கேட்குறாங்க அந்த டைனோசார்கிட்ட, அங்கே எவ்வளோ மான்ஸ்டர்ஸ் தான் அழிச்சிருக்கோம், இன்னும் எவ்வளோ தான் அழிக்கணும் அந்த மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் முக்கால்வாசி அழிச்சிட்டிங்க, இன்னும் கால்வாசி தான் இருக்குது அது மாதிரி அந்த டைனோசார் சொல்லுது. அதுக்கடுத்து ஒரு மான்ஸ்டர் வந்து வந்திருக்கு. அது வந்து எப்போ நல்லா பெருசாக இருக்குது. அப்படியே ஒரு மான்ஸ்டர் அழிச்சோடனே அங்கே இருக்கவங்களுக்கு இவங்களை எல்லோரும் சூப்பர் ஹீரோ மாதிரி தர்றாங்க. அதுக்கடுத்து எப்போ வந்து மான்ஸ்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸியும் ஹாரியும் உட்காந்துருக்காங்க. ஹீமாவரி வந்து பசிக்குதுன்னு கேட்டாங்க. மிக்ஸி வந்து கண்டுக்கவே இல்லை. அதனால் நம்ம தங்கச்சிக்காக நம்ம தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சானே போய் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கடுத்து ஷின்சான் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறான். அந்நேரம் வந்து மிக்ஸியும் ஹாரியும் சொல்கிறாங்க, இன்றைக்கி எதுக்கு ஸ்கூலுக்கு போகிறேன், நம்ம தான் மான்ஸ்டர்ஸ் அழிக்கணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்நேரம் அந்த லைட் வந்தது, நான் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போகிறாங்க. ஷின்சானும் போய் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு போகிறான். ஆனால் ஹீமாவரி அழுதுனால ஹீமாவரியும் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான்.
அங்கே போய் பிரின்சிபல் சார்கிட்டேயும் யோஷினாக்கா மேடம்கிட்டேயும் அவங்க கேட்குறான், இப்போ ஒரு நாள் மட்டும் ஹீமாவரியை நான் வச்சுக்கிறேனே ஸ்கூல்லே அப்படின்னு கேட்குறான். ஆனால் அவங்க வீட்டில் யாரும் இல்லையா அந்த மாதிரி யோஷினாக்கா மேடம் கேட்குறாங்க. அவங்க எல்லோரும் அந்த மாதிரி சொல்ல வர நேராக வந்து நியூஸில் வந்து ஒரு இது சூப்பர் ஹீரோனை காப்பாத போய் இந்த மாதிரி பில்டிங்கை இதை இடிச்சிருச்சு அப்படின்னு நியூஸ் ஓடிட்டுருக்கு. நேரம் இது அதுவாக இருக்குமோ அந்த மாதிரி ஷின்சான் யோசிக்கிறான். அதுக்கடுத்து உடனே வந்து ஷின்சான் ஹீமாரியை கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு வரான். பார்த்தா மிக்ஸியும் ஹாரியும் வந்து கட்டு போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அந்த மான்ஸ்டர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்க போல, அதனால் அவங்கள அட்டாக் பண்ணியிருக்க, அதனால தான் கட்டு போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அதுக்கடுத்து அந்த நியூஸ் சேனல் காமிக்கிறாங்க, அந்த ஸ்பேஸ் ஷிப் மாதிரி காமிக்கிறாங்க. மிக்ஸியும் ஹாரியும் பயந்துகிட்டே உட்காந்துருக்காங்க. அதுக்கடுத்து மறுபடியும் அந்த இது லைட்டு வருது. ஹீமாவரி வந்து மிக்ஸியும் ஹாரியும் எவ்வளோ எழுப்ப பார்க்குறேன். ஆனால் மிக்ஸியும் ஹாரியும் கண்டுக்காத மாதிரி இருக்காங்க. ஏன்னா இனிமேல் நம்ம அந்த இதுக்குள்ளே போக மாட்டோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. சார் அப்போ நான் போகிறேன் அப்படின்னு ஷின்சான் போகும்போது டைனோசார் பொம்மை மிக்ஸி ஹாரி அதுமாதிரி ஒன்றால் முடியாது அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சான் போகிறான். ஆனால் யாரும் பார்த்தா அது ரொம்ப பெரிய மான்ஸ்டராக இருக்குது. ஆனால் ஷின்சானே பயந்துடுறான் ஒரு செகண்ட். அதுக்கடுத்து ஷின்சான் இப்போ உருமாற்றம்னு சொல்லி அவனும் ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறிடுறான். ஷின்சானுக்கு ஹெல்ப் பண்ண ஹாரி மிக்ஸி ஹீமாரி எல்லாருமே வராங்க. அதுக்கடுத்து ஹாரி அடிக்க போகிறாரு. ஆனால் வந்து அவர் அந்த மான்ஸ்டர் வந்து அடிச்சு விட்டுருது. அதே மாதிரி தான் மிக்ஸிக்கும் நடக்குது. சரி இப்போ ஷின்சானோட டர்ன். ஷின்சான் இப்போ போகிறான். அண்ட் யாரும் வந்து அவனும் போய் அடிக்க ட்ரை பண்ணுறான். அந்த மான்ஸ்டர் வந்து ஷின்சான் அடிக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது. ஆனால் ஷின்சான் அதுலேருந்து தப்பிச்சிடுறான். யாரும் வந்து அந்த மான்ஸ்டரோட கை ஒரு இதில் பட்டு அதில் ஒரு பில்டிங் வந்து மிக்ஸி ஹாரி மேலே விழுற மாதிரி நிற்கிது. அதை உடனே ஷின்சான் போய் பிடிச்சிக்கிறான். ஆனால் அவனால் முடியாதனால அவன் விழும்போது ஆனால் அவங்க மேலே ஒன்றுமே விழலை. அதுக்கப்புறம் தான் பார்த்தா ஆக்ஷன் காமன் அந்த ரோபோட் அந்த மாதிரி தான் வந்து நிற்கிது. பார்த்தா இவங்க அழிச்ச மான்ஸ்டர் தான் இந்த உருவத்தில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஷின்சான் வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறான். அதுக்கப்புறம் இவங்க எல்லோரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க மான்ஸ்டரை. எல்லாருக்கும் ஒரு சைட் அட்டாக் பண்ணவும் அந்த மான்ஸ்டர் வந்து இதாகிடுது. அதுக்கடுத்து எல்லோரும் நிறைய டைம்ஸ் அப்படியே டப்படப்பன்னு அடிக்கவும் அந்த இது வந்து அப்படியே அழிஞ்சு போயிடுது. இதோட லைட்டு வந்து ஷின்சான்குள்ளே போயிடுது. அதுக்கடுத்து அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் இருந்து வெளியில் வருது மான்ஸ்டர். அது என்ன மான்ஸ்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா அது ஷின்சானோட டூப்ளிகேட் மான்ஸ்டராக இருக்குது. உடனே அந்த டூப்ளிகேட் மான்ஸ்டர் வந்து ஷின்சானை துரத்த ஆரம்பிச்சது. ஷின்சான் நாடு சாணம் இருந்தாலும்டா போயிட்டு இருந்தேன் அந்த மாதிரி கத்திக்கிட்டே ஓடிட்டுருக்கான். உடனே நம்ம காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. நேரம் வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கான். ஸோ வந்து ஹாரி ஐடியா கொடுக்குறாரு, என்னோடய சாக்ஸை வச்சு பண்ணலாமே அப்படின்னு. அதனால் அந்த டியூப்ளிகேட் ரோபோட்டுக்கு ஒரு பஞ்சு கொடுத்தோடனே அது போய் கீழே போய் விழுது. அன்னையாவது ஷின்சான் வந்து அதை போய் காப்பாற்றுறான். அதுக்கடுத்து ஷின்சானுக்கு என்னாச்சும் மிக்ஸி வந்து பார்க்குறாங்க. நேரம் மிக்ஸி கேட்குறாங்க, அதெல்லாம் கெட்டது தானே, அதை எதுக்கு நீ காப்பாற்றின அந்த மாதிரி கேட்குறாங்க. அதுவும் உயிர் தானமா அந்த மாதிரி சொன்னோடனே மிக்ஸிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கடுத்து அந்த டூப்ளிகேட் மான்ஸ்டர் வந்து மிக்ஸி கொட்டினதுனால அழிஞ்சு போயிடுது. அந்த லைட் யாருக்கிட்டேயும் போகாமல் மேலே போயிடுது. அதே மாதிரி வந்து இந்த ஆக்ஷன் காமனோட லைட்டும் அதே மாதிரி மேலே போயிடுது. அதுக்கடுத்து அந்த டைனோசாரில் இருந்து ஒரு லைட்டு வந்து அதுவும் வந்து மேலே போயிடுது. நீங்கள் இந்த உலகத்தை காப்பாற்றுறீங்க அந்த மாதிரி தான் அதை சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த லைட் மேலே போயிடுது. அதுக்கடுத்து ஷின்சானோட ஃபேமிலி வந்து அவங்களோட வீட்டிலேருந்து எந்திரிக்கிறாங்க. அதுக்கடுத்து அதை அப்படியே பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கடுத்து அது ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆயிடுது. அதுக்கடுத்து இதில் இவங்களோட வேலையை பார்க்காதனால இப்போ எல்லோரும் வேலையை பார்க்க போயிடறாங்க. ஷின்சான் வந்து இன்னைக்கு சீக்கிரமாகவே ஸ்கூலுக்கு ரெடி ஆகிடுறான். ஷினக்கா மேடமுக்கும் பிரின்சிபல் சாருக்கும் இது பயங்கரமான ஷாக்காக இருக்குது. அதுக்கடுத்து எல்லோரும் ஸ்கூலுக்கு போனோடனே மிக்ஸி வந்து குப்பையெல்லாம் போய் குப்பை தொட்டியில் போட்டுட்ருக்காங்க.